ஜெசிகா வினோலியா. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் எப்போன்னா, எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசுவார். யாராவது அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போனால் கூட அவர் சொல்லுவார், அவருக்கு பாவம் என்ன கஷ்டமோ, அவர் அந்த கோவத்தில் அந்த மைண்ட் செட்டில் நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நமக்கு கோவம் வந்தால் கூட அவர் நம்மளை அப்படித்தான் சமாதானப்படுத்துவார். உண்மையில் நாம் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஏதேதோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் ஒருத்தர் நம்மக்கிட்ட மூஞ்சியை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள உடனே கெட்டவங்க, அவன் சரியில்லை, அவன் போக்கே சரியில்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக பிராண்ட் பண்ணுறோம் பாருங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கு உள்ளே என்னென்ன பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நமக்கு தெரியாது, அவன் அந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறான், இன்னொரு தடவை பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்மளால் எல்லாரையும் கடந்து போக முடியுமான்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு குறையும். காலையில் நம்ம எந்திரிச்சு வெளியில் போகும்போதே, ஆஃபீஸ் போகும்போதே, போகிற வழியெல்லாம் எத்தனையோ பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு போகிறோம் இல்லையா? ஏன் சண்டை போடுறோம்? அவன் திட்டுறான், அதனால் நம்மளும் திட்டுறோம். அவன் குறுக்க வரான், அதனால் நம்மளும் திட்டுறோம். அவன் லேட்டாக கிளம்பியிருப்பான், ஆகையினால ஸ்பீடாக போகிறான், நம்மளை தாண்டி போகிறான் அல்லது நம்மளை இடிச்சிட்டு போகிறான். அப்போ அது அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையோடைய அவுட்கம். வந்து அவனை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நாமளும் பல நேரங்களில் லேட்டாக கிளம்பி போகும்போது ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம், 4 பேர் திட்டும்படியாக தான் போகிறோம் இல்லையா? எல்லாரோட லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆகையினால ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கோபமாக பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம பெரிய விஷயமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஒரு நடந்த விஷயத்த, கீழே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கார் நிறுத்துகிற இடத்துல ஒருத்தர் டெய்லி 10 மணிக்கு வந்து காரை நிறுத்துவார். அன்னைக்கு அவர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவர் வரும்போது அவர் நிறுத்தி இருந்த இடத்துல, வழக்கமாக நிறுத்துகிற இடத்துல இன்னொருத்தர் காரை நிறுத்திட்டார். இவர் வந்து நிற்கிறாரு, அவர் காரை நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போது வழக்கமாக நிறுத்துகிறவர் இறங்கி போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, சார் இது நான் நிறுத்துகிற இடம், நான் இன்றைக்கி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்போவுமே லேட்டாக தான் வருவேன், நாளைக்கு நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, நீ பெரிய இவனா, இது என்ன உங்கள் வீடா, இது யார் வேணால் நிறுத்தலாம் அப்படி பண்ணி ஏதோ திட்டிட்டு அவர் பாட்டுக்கு காரை நிறுத்திட்டு போயிடுறாரு. அப்போது வழக்கமாக நிறுத்துகிறவர் வேறு ஒரு இடத்துல போய் காரை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் போகும்போது அவருடைய காரில் ஒரு பேப்பர் இருக்குது. ரொம்ப சாரி, நேற்று நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னீங்க இது உங்கள் இடம், நீங்கள் எப்போவும் நிறுத்துவீங்கன்னு, ஆனால் நான் அன்னைக்கு வேலையில் இருந்த டென்ஷனில் உங்கள் பேச்சை நான் மதிக்கலை, ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு அவர் அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு போயிருந்தார். அந்த இடத்துல இது என் இடம், நான் தான் நிறுத்துவேன், நீ உன் காரை எடு அப்படின்னு இவர் சண்டை போட்டிருந்தால் அன்னைக்கு நைட்டு முழுசும் சண்டை நடந்திருக்கும், 2 வீட்லேயும் சமாதானம் போயிருக்கும். உண்டா? ஆனால் இவர் கொஞ்சம் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக அன்போடு நினச்சதுனால, சரி இன்னைக்கு நிறுத்திட்டீங்க, இனிமே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் கோவப்பட்டு கத்துனதையும் கோவப்பட்டு திட்டுனதையும் இவர் பெருசாக எடுத்துக்கலை. இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்குமா இருந்தால் நிறைய விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் நம்மளால் முடிக்க முடியும். சொல்லுவாங்க உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவன் ஏமாறி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய சமாதானம் நமக்கு முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுக்குறதுனால, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நாம் தேங்கி போகிறது இல்லை, நமக்கு நம்மளுடைய சமாதானம் ரீட்டைன் ஆகும் இல்லையா? அதனால் மறந்துடாதீங்க, எந்த இடத்துலையும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை இப்படியே சமாதானமாக கொண்டுட்டு போகணும்னா என்ன பண்ணணும், நான் விட்டு கொடுக்கணுமா, சரி கொடுத்துருவோம் அப்படின்னு உங்களுடைய முன்னெடுப்பை எடுங்க. சூழ்நிலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கு.